கைஸ், இன்றைக்கி ஸ்விங் ஷாட்டர் SLM 2.1 எப்படி ட்ரைவ் பண்ணுறோம். அப்போ இன்டீரியரில் என்னென்ன ஃபஸ்ட்டு இன்டீரியரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஹைட்ராலிக் ஸ்டேரிங்கு, லோடிங் அன்லோடிங் சுவிட்சு, வைப்பரு, ஹசார்ட் லைட்டு, ஒர்க்கிங் லேம்ப்பு, இதேமாதிரி ஹை ஸ்பீட் லோ ஸ்பீடுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இண்டிகேட்டர் லைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பர் ப்ரெஷரு. இது வந்து நமக்கு வந்து ஹவர் ஓடுற மீட்டர் காட்டுறது. இது வந்து டெம்பரேச்சருக்கு. அப்படிங்க கீழே வந்து பார்த்தோம்னா கியர் லைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வீல் அலைன்மெண்ட்டு, சென்ட்ரு லோடு போகிறதுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் ரன்னிங் போகும்போது ஃப்ரண்ட் டயர் மட்டும் திருப்பிக்கிறது ஏற்ற மாதிரி. அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டு ரிவர்ஸ்க்கு, ஃப்ரண்ட்டில் போட்ட ஃப்ரண்ட்டு நியூட்ரு ரிவர்ஸு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா வைப் இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் வைப் இருக்குது, தெரியுதுங்களா? ஃப்ரண்ட் வைப் இருக்குது. பின்னாடி சைடில் ஒரு பட்டன் இருக்கும். இதை அழுத்தினோம்னா முன்னாடி லைட்டு வைப்பரில் அந்த வைப்பர் ஃப்ரண்ட் வைப்பர் கலவுக்கு தண்ணி அடிக்க, தெரியுதுங்களா? இப்போ வைப்பர் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு. அதேமாதிரி அதை ஸ்பீட் ரன் இருக்குது, ஃப்ரண்ட் ரன் தெரியுங்களா? அடுத்து ரைட் சைடில் பார்த்தோம்னா அதேமாதிரி லெஃப்ட் இண்டிகேட்டர் இருக்குது. அடுத்து ரைட் இண்டிகேட்டர் இருக்குது. அடுத்து நம்ம எப்பயும் போல நார்மல் லைட்டுக்கு, டிம் இது பார்க்கிங் லைட்டுக்கு, பாஸ் லைட்டுக்கு, ஃப்ரண்ட்டு பேக் இதுக்கு தகுந்த மாதிரி லைட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ரைட் சைடில் பார்த்தோம்னா ஜாய்ஸ்டிக்கு, வாட்டர் லிவரு, ட்ரம்மை திருப்புறதுக்கு, ட்ரம் அப் அண்ட் டவுன் ஏற்றி இறக்குறதுக்கு. அடுத்து லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா பிரேக்கு, ரைட் சைடு ஆக்சிலேட்ரு. அப்புறம் இது வந்து பெடஸ்ட்ரியன் ஸ்டேரிங் திருப்புறதுக்கு. அப்புறம் இதை எப்பயும் நார்மலாக வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா நம்ம சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி பிரேக், கீழே இருக்கிறது எமர்ஜென்சி பிரேக். அப்புறம் ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பார்க்கிங் பிரேக். இது வந்து நம்ம லோடு ஏறி பார்க்கும்போது ஆக்சிலேட்டர் ஸ்டாப் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் ஒர்க் அவுட் காட்டுறாங்க. இது அஜாக்ஸ் மாதிரி இழுத்தலாம் வராது. நம்ம ஆக்சிலேட்டர் அழுத்தி விட்டு அப்புறம் இது இழுத்தோம்னா தான் நிற்கும், தெரியுதுங்களா? இப்போ இது ரிமூவ் பண்ண அங்கே பாருங்கள் ஆக்சிலேட்டர் அப்படியே வரும், தெரியுதுங்களா? இது இப்படி தான். இது வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு, ஃப்ரண்ட் கிளாஸ் க்ளீன் பண்ணும் போது சார்ஜிங் போட்டு. அடுத்து மீட்ரு, ஃபேனு எப்பயும் நார்மலாக தான், அவ்வளோதான். இப்போ அது பார்த்திங்கன்னா லைட்டு. இப்போ எப்படி ட்ரைவ் பண்ணுறதுன்னு அப்படி கன்டினியூ பண்ணுறோம். சாவி கட் ஆஃப் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு நம்ம சாவி இன்செட் பண்ண ஆன் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னாங்க இப்போ லோடிங் அன்லோடிங் சுவிட்ச் காட்டுறாங்க. இப்போ மேலே அழுத்தினா லோடு ஆகும், ட்ரம் ரொட்டேட் ஆகுது, தெரியுதுங்களா? அடுத்து கீழே திருப்போம்னா அன்லோடிங், கீழே அழுத்தினோம்னா தெரியுதுங்களா அன்லோடு. இது லோடிங். இது வந்து பார்த்தோம்னா பேக் வைப் இருக்குது, தெரியுதுங்களா? இது ஹசார்டுக்கு அண்ட் இண்டிகேட்டர். இது வந்து ஒர்க்கிங் லேம்புக்கு பின்னாடி. இது ஸ்பீட் ஆயிலோ ஸ்பீட் லோ ஸ்பீடு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கியர் எப்படி யூஸ் பண்ணுறது காட்டுறேன். பார்க்கிங் பிரேக்கை எடுத்து விட்டுட்டு பிரேக்கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஃபஸ்ட் கியரில் இருக்குது. ரைட் சைடில் வந்து செகண்ட் கியர். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லைட் எரியும் செகண்ட் கியரில், தெரியுதுங்களா? இப்போ அதேமாதிரி அழுத்தி பிடிச்சிட்டு போட்டீங்கன்னா ஃபஸ்ட் கியர் அவ்வளோ லைட் ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்து இது பார்த்திங்கன்னா வீல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இது சென்டர் லைட்டாக அழுத்தணும்னா ஃப்ரண்ட் வீல் மட்டும் திரும்பும், தெரியுதுங்களா? லெஃப்ட் சைடு ஃபுல்லாக அழுத்திட்டோம்னா 4 வீலும் ஒரே சைடு திரும்பும். சென்ட்ரலுக்கு இந்த ஃப்ரண்ட் வீல் இருக்க வந்து அலைன் பண்ணுறது. இப்போ நாலு சைடு இருந்துச்சுன்னா வீல் நம்ம லோடு போடுறதுக்காக மாறிடும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாய்ஸ்டிக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜாய்ஸ்டிக்கை வந்து ஃப்ரண்ட் இழுத்தோம்னா நம்ம சைடு பக்கெட் மேலே ஏறும் காற்று, பக்கெட் மேலே ஏறும், சரிங்களா? பக்கெட் மேலே ஏறுது.
ரைட் சைடு ஜாய்ஸ்டிக் தள்ளலாம் பாக்கெட் மடங்கும். அதே ஜாய்ஸ்டிக்கு லெஃப்ட் சைடு தள்ளனோம்னா பாக்கெட் ஓப்பன் ஆகும். ரைட் சைடு தள்ளலாம் மடங்கும், லெஃப்ட் சைடு தள்ளலாம் ஓப்பன். அடுத்து இந்த சட்டரை எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்ப்போம். பட்டன் அழுத்தி பிடிச்சி ரைட் சைடு தள்ளோம்னா சட்டர் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதேமாதிரி பட்டனை அழுத்தி பிடிச்சி லெஃப்ட் சைடு இருந்தோம்னா பக்கெட் க்ளோஸ். பட்டன் அழுத்தி பிடிச்சி ரைட்னா ஓப்பன், பட்டன் அழுத்தி பிடிச்சி ஜாய்ஸ்டிக் லெஃப்ட் சைடு இருந்தோம்னா க்ளோஸ். அதேமாதிரி ரைட் சைடு ஜாய்ஸ்டிக் எடுத்தோம்னா சரிங்களா க்ளோஸ் ஆகும். இப்போ ஃப்ரண்ட் தரலாம் கீழே டவுன் ஆகும். அடுத்து இது வந்து வாட்டர் லிவர். இதுக்கென்னா வாட்டர் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து இந்த ட்ரம்மை திருப்புறது, இது வந்து ட்ரம்மை ஏற்றுறது. சரிங்களா? ஃப்ரண்ட்டில் தாங்க ட்ரம் எந்திரிக்குது. அதே ரிவர்ஸ் ஆப்போசிட் எடுத்துருக்குன்னா இறங்கும். இப்போ அதேமாரி இது வந்து ரொட்டேட் பண்ணுறது, இது ஸ்விங் ஆகுது. ஃப்ரண்ட்டில் தாங்கன்னா லெஃப்ட் சைடு திரும்பும். சரிங்களா? அதேமாதிரி அப்படியே ஆப்போசிட் சைடு பேக் நம்ம சைடு இருந்தோம்னா அப்படியே ஆப்போசிட் சைடு ரொட்டேட் ஆகுது. சரிங்களா? நம்ம என்ன சொல்லிட்டோம்னா ஃபஸ்ட் லிவர் அவ்வளோ அப்படியே இறங்கணும். அடுத்து ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டு ஃபஸ்ட் கியரில் சரிங்களா வண்டி மூவ் ஆகுது. அப்படியே ரிவர்ஸ். அப்புறம் எல்லாமே சிபிசி மட்டும் நான் காமனா ஸ்விங் செட்டருக்கு இதே மாடலில் தான் எல்லாருக்கும் நார்மலாக ஒரே மாதிரி வரும். அப்புறம் ரைட் சைடு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணுறது, பார்க்கிங் பிரேக் அப்ளை பண்ணிட்டு ஆஃப் வண்டி ஆஃபீஸ் தெரியுதுங்களா? எல்லாம் மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.